ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஜூஸ் நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் நல்ல க்ளோவாகி ஒரு நேச்சுரல் பியூட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் தட்டுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தோலோட நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் ஏ, பீட்டா கேரட்டின் இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், நல்ல நியூட்ரிஷன் இருக்கனால டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பிரெயினோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த பீட்டலின் அதிகமாக இருக்கிறனால நம்ம செல் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். கேன்சர், இதய நோய் இருக்கிறவங்க, லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க பீட்ரூட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு முழு நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச்சான அயன் இருக்குது. அதே சமயத்தில் விட்டமின் ஏ, பி, சி இருக்குது. நெல்லிக்காவை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு முடி நல்லா வளரும். அதே சமயத்தில் ஸ்கின் நல்லா க்ளோவாக ஆகும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி சேர்க்கறனால நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளும் நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதனால் இஞ்சி ரெகுலராக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது ஹெல்த்தி ஜூஸுன்றனால நான் ஐஸ் க்யூப்ஸோ ஐஸ் வாட்டரோ நான் சேர்க்கலை, சாதா தண்ணி தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூபோ ஐஸ் வாட்டரோ சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த அரைச்ச திப்பியோட ஜூஸ் குடிக்க பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி வடிகட்டி அந்த திப்பியெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வெறும் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.